வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் மத்தவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கலாம், அல்லது நமக்கு நாமே சொல்லிக்கிற வார்த்தைகளா இருக்கலாம். பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுபவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதாவது மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்துல தான் இருக்கு, நம்ம பேசுற வார்த்தையில தான் இருக்கு அப்படின்றதுதான் இதுல சொல்றாங்க. அதன் பிரியப்படுபவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். விருப்பப்பட்டு யாரு நன்மை தரும் வார்த்தைகளை தன் நாவில் பேசுறாங்களோ, உச்சரிக்கிறாங்களோ, அவங்க தான் அந்த பலனை, நன்மையான பலனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் இதோடைய பொருள். அதாவது ஒருத்தரை வாழ வைக்கிறதும் ஒருத்தரை மனதளவில் சாகடிக்கிறதும் அந்த நாக்கு தான். இத பத்தி ஒரு சின்ன கதையின் மூலமா பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு தவளை கூட்டம் போய்கொண்டிருந்தது. அதில் 2 தவளைகள் தடுமாறி ஒரு ஆழமான குழிக்குள் விழுந்து விட்டது. அதை பார்த்த மற்ற தவளைகள் எல்லாம், இந்த குழி மிகவும் ஆழமானது, உங்களால் மேலே வர முடியாது என்று மேலே நின்று கத்திக்கொண்டே இருந்தது. அதில் ஒரு தவளை அந்த எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கை இழந்து அங்கேயே விழுந்து இறந்து போனது. ஆனால் மற்றொரு தவளை விடாமல் குதித்து கொண்டே இருந்தது. ஆனால் மற்ற தவளைகள் எல்லாம் மேலிருந்து, உன்னால் முடியாது, முயற்சி செய்யாதே, இது ஆழமான குழி, உன்னால் மேலே வர முடியாது, உனக்கு உடம்புதான் வலிக்கும் என்று கத்திக்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த தவளை எப்படியோ கஷ்டப்பட்டு மேல வந்துருச்சு. மேல வந்த பிறகுதான் தெரியுது அந்த தவளைக்கு செவித்திறன் குறைபாடு இருக்குன்னு, அதாவது காது கேட்கல. அந்த தவளை என்ன நினைச்சுக்கிச்சுன்னா, மேல இருந்த தவளைகள் எல்லாம் உன்னால முடியும், மேல வா மேல வான்னு உற்சாகப்படுத்தினதா நினைத்து அது மேலும் வேகமா குதிச்சிருக்கு. இங்கு மற்றவர்கள் சொன்ன உன்னால் முடியாது என்ற வார்த்தை ஒரு தவளையை கொன்றது. ஆனால் அதே வார்த்தை தவறாக புரிந்து கொண்டு முயற்சி செய் என்று நினைத்த தவளை உயிர் பிழைத்தது. இதேதான் நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது. உனக்கு பின்னாடி வந்தவங்க ஜெயிச்சுட்டாங்க, ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க, இன்னும் உன் சேனல் வளரல, நீ முன்னேறல அப்படின்னு மத்தவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு அதிகாரத்தை கொடுக்காதீங்க. ஆனா உங்க நாக்குக்கு அதிகாரத்தை கொடுங்க. ஜீவன் உங்க நாக்குல இருக்கு, உங்க நாக்குக்கு உயிர் உண்டு. என்னால முடியும், நான் ஜெயிப்பேன், இன்னைக்கு தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் நாளைக்கு நான் ஜெயிப்பேன்னு நீங்க பேச ஆரம்பிச்சா உங்க மனசுல ஒரு உயிர் உண்டாகும், உங்க மனசுல ஒரு ஜீவன் பிறக்கும். அந்த வார்த்தையே உங்களுக்கு ஒரு புது ஜீவனை கொடுக்கும். வார்த்தைங்கிறது வெறும் சத்தம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு விதை. எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். உங்க வாழ்க்கையில யாராவது சொன்ன ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்திருக்கா? அதுல இருந்து எப்படி வெளில வந்தீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, இனிமே நம்ம பேசும்போது யோசிச்சு பேசுவோம். மற்றவர்களை வாழ வைக்கும் வார்த்தைகளை மட்டுமே பேசுவோம். குறிப்பாக நம்மை நாமே தாழ்த்திக்கிறது அதை தவிர்த்து விட்டு நாம ஜெயிப்போம், நான் சாதிப்பேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற வார்த்தைகளை பேசுவோம். நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய ஜீவன் பிறக்கும். நம்மளுடைய தோல்வி, ஏமாற்றம் இதெல்லாம் அடுத்த பக்கம். நம்மை நாமே ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம மனசை ஜெயிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை உற்சாகப்படுத்த நீங்க அடிக்கடி சொல்ற அந்த ஒரு வார்த்தை என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி.